ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நீங்கள் சில பேர் பண்ணியிருக்கலாம், சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். நான் வந்து இன்ட்ரோ வந்து ரொம்ப நேரம் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில வியூவர்ஸ் கமெண்ட்ஸ் போடுறாங்க. நான் எதுக்காக வந்து இன்ட்ரோ கொஞ்சம் பேசி போடுறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேங்கிறத முன்னாடி சொன்னால் ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பகிர்றேன். ஸோ அதை கூட நான் கிறிஸ்பாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நான் வந்து உங்களுக்காக டெய்லி வித்தியாசமான தினம் ஒரு ரெசிபீஸ் டிஃப்ரெண்ட்டாக நியூட்ரிஷியஸாக ஹெல்த்தியாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். நான் இன்னைக்கு என்ன காய் பண்ண போகிறேன் அப்படின்னா, கேபேஜ் பட்டாணி போட்டு காய் பண்ண போகிறேன். என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி தொகையல் வந்து மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் பூசணிக்காய் இந்த மாதிரி பச்சையாக இருந்ததுன்னா எலசான தோல், அதனால இந்த க்ரீன் கலராக இருந்தால் நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மஞ்சள் பூசணிக்காய் ஆக்சுவலாக அதுவும் இந்த அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரை கப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன், ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயம். அதே மாதிரி இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 5-6 அப்பளம், இதை உடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 5-6 அப்பளத்தை 4ஆக உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். இது இல்லாமல் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து வத்த குழம்புக்கு இந்த அளவு புளி, ஒரு பெரிய லெமன் அளவு, பெரிய லெமன் சைஸில் புளி நான் ஊற வச்சுருக்கேன். முதல்ல காய் பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, 2 மிளகாய் வத்தல். இந்த ஆயில்லையே நான் பட்டாணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டாணியை போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக பட்டாணியை கொஞ்சம் வதக்கினா தான் அது நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம் தட்டி. இது எதுக்கு இந்த இஞ்சி அப்படின்னா, உங்களுக்கு கேபேஜில் ஒரு வாசனை வரும் இல்லையா, இந்த இஞ்சி போடும்போது உங்களுக்கு அந்த வாசனை வராது. சாதாரணமாக நம்ம வந்து கேபேஜ், முள்ளங்கி இதெல்லாம் போடும்போது, அதுலேயும் மெயினாக ஆஃபீஸ்க்கு லஞ்சு கொண்டு போகும்போது நம்ம ஓப்பன் பண்ண உடனே இந்த ரெண்டுமே வந்து ஒரு மாதிரியான வாசனை வரும். அந்த வாசனை வந்து எல்லாருமே நம்மளை பார்க்குற மாதிரி அது ஒரு மாதிரி, நீங்கள் என்னதான் வெங்காயம் எல்லாம் போட்டாலும் இந்த ரெண்டுலேயுமே ஒரு விதமான வாசனை வரும் ஓப்பன் பண்ண உடனே. அந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து இஞ்சி போட்டிருக்கேன். இதை மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். கேபேஜ் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வேக தான் விட போகிறோம். இது வந்து வேகணும் நல்லா இல்லையா. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுக்கலாம். கேபேஜை ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் தான் மூடி வைக்கணும். கொஞ்சம் லேசாக வெந்ததும் நம்ம திறந்து வச்சு தான் இதை வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் மாறாமல் இருக்கும். அந்த கேபேஜோட கலர் வந்து அப்படியே இருக்கும். இதை நம்ம ஜஸ்ட் இந்த பாத்திரம் சூடாகி கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும். அந்த டைமு நம்ம மூடியே எடுத்துடலாம். தொகையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு அப்பளத்தை பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அப்பளம் எல்லாம் பொரிச்சாச்சு. ஆயில் எல்லாம் எடுத்துடலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும் தொகையலுக்கு. 1 ஸ்பூன் ஆயிலில் நம்ம ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத போட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 7-8 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடலாம். இது வந்து ஜாஸ்தின்னு நினைக்காதீங்க. மிளகா வத்தல் இனிப்பான பரங்கிக்காய் உங்களுக்கே தெரியும், அது இனிப்பாக இருக்கும். அதுக்காக இந்த அளவு நான் மிளகா வத்தல் போட்டிருக்கேன். அதுலேயே வந்து நம்ம இந்த புளியும் சேர்த்து போட்டுக்கலாம். பட் புளியில் ஏதாவது உள்ள
இது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிட்டு போடுங்க. ஏதாவது சீடு அந்த மாதிரி இருக்கும், சின்னதாக ஒரு கெட்டியாக இருக்குது அதில். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லாட்டா மிக்சியில் அதுவும் சேர்ந்து அரைப்படும். இதை நம்ம செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன், அவ்வளோதான், எடுத்துட்டேன். இதுக்கு மேலே மூடி வச்சா கேபேஜோட கலர் மாறி போயிடும். அந்த ஒயிட் மாறாமல் நம்ம இருந்தால் அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, செவந்திருக்கு. கொத்தமல்லி கருவேப்பிலையை ஜஸ்ட்டு போட்டு உடனே எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள், இதை வந்து எடுத்து தனியாக கொட்டி இதை ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் அப்படியே இந்த பரங்கிக்காவை போட்டுடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஆயில் எல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம், அப்படியே ஜஸ்ட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் அது வெந்துடும். கேபேஜ் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்கா. இப்போ வந்து நம்ம இதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். காய்கறி எப்போவுமே வெந்ததுக்கப்புறம் சால்ட்டு போடுங்க. நான் வந்து எவ்ரி வீடியோவில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, புது வியூவர்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேபேஜுக்கும் வந்து நம்ம கொஞ்சமாக தான் போடணும், டக்குன்னு உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அது வேகும் போது குறைஞ்சிரும், குவான்டிட்டி குறைஞ்சிரும், அப்போ வந்து உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து இப்படி வதக்கி விட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த இஞ்சி போட்டதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை அப்படி வதக்கி விட்டுட்டு மூடி மூடி வைக்கலாம், அது வெந்து போயிடும். தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். குழம்புக்கு புளி கரைச்சிக்கலாம். எப்போவுமே நம்ம சமைக்கும்போது நல்ல சுவாமி பாட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுகிட்டே செஞ்சோன்னா ரொம்ப வந்து நமக்கும் நல்லது, அந்த ஃபுட்டுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும், நம்ம டேஸ்ட்டாகவும் வந்து அமையும், அதுவே அமைஞ்சிடும் டேஸ்ட்டாக. அதே மாதிரி நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சு சமைக்கணும் எப்போவுமே. அப்போ தான் நம்ம ஏதாவது மறந்து போகாமல் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நம்ம நல்ல ஹெல்த்தியாக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் எல்லா ஃபேமிலிக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம யோசித்து செய்ய முடியும். யூஸ்வலாக நான் இதை ஃபாலோ பண்ணுவேன், முடிஞ்ச அளவு நான் ஃபாலோ பண்ணுவேன். சில சமயம் வந்து என்னால், எல்லாருமே வந்து மனுஷங்க தானே, சம்டைம்ஸ் நமக்கும் சில அப்செட் எல்லாம் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த டைமில் நமக்கு அதை ஃபாலோ பண்ண முடியாது, நம்மளையே மீறி அன்கான்ஷியஸாக நம்ம சில சமயம் கோவமாக இருப்போம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு விரக்தியில் இருப்போம், ஏதாவது மனசு வருத்தத்தில் இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ஃபுட்டுலேயும் நீங்கள் என்ன ஒரு மூடோட செய்கிறீங்களோ அதோட வைப்ரேஷன் இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஹோட்டல்ஸ்லாம் நம்ம சாப்பிட வேண்டாம். ஏன் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி மனசோட அவங்களுக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பாவம், அவங்க தெரியாம தான் அந்த மாதிரி ஒரு கஷ்டங்களோட ஏதாவது செய்வாங்க. ஃபுட்ல கண்டிப்பா உங்களுக்கு நீங்க என்ன மனநிலையோட செய்றீங்களோ அதோட வைப்ரேஷன் கண்டிப்பா இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. தெரியாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நல்ல மூடோட நீங்க செஞ்சீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றவங்களுக்கு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து டபுளா கிடைக்கும். அதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். அதே கடாயில் நம்ம ஒரு கடாய் தான் வச்சோம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்க வேணாம். அது ஸ்மோக்கி ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நம்ம செய்யும்போது ஒரே கடாயிலேயே நம்ம அப்பளம் பொரித்து அதுலேயே தொகையலுக்கு வதக்கியாச்சு. இந்த மாதிரி தான் ஆகும், ஏன்னா நம்ம சுத்தமாக தண்ணி விடாமல் வதக்குறோம் இல்லையா. எதுக்காக தண்ணி விடாமல் வதக்குறோம்னா இதே கொஞ்சம் தண்ணி விடும். ரெண்டாவது உங்களுக்கு இந்த தொகையல் வந்து கெட்டியாக இருக்கணும், அதுக்காக. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும் தொகையல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேபேஜில் இருக்கிற வாட்டர் எல்லாம் நல்லா சுண்டிருச்சு. நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம். கேபேஜ் கறி எவ்வளோ ஒயிட்டாக நல்லா இருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். கேபேஜில் நிறைய ஃபைபர் இருக்குது. நீங்கள் கேபேஜ் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது வந்து ஃபீல் ஆகும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, மெயினாக ஜென்ஸுக்கு ரொம்ப நல்லது இது சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜென்ஸுக்கு வரக்கூடிய ஒரு ப்ரோஸ்டேட் கேன்சர்னு ஒரு டைப் ஆஃப் கேன்சர் வந்து சில பேருக்கு லேட்டர் ஸ்டேஜில் ஏஜ் ஆனதுக்கப்புறம் வரும். அது வராமல் இருக்கணும்னா நம்ம அடிக்கடி
வாரத்துக்கு ஒரு தடவையாவது கேபேஜ் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி தான் ஆகும். இது மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து தொகையல் டேஸ்ட்டாக இருக்கும். தீஞ்சி போச்சுன்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக சுட்டுக்குவோம் இல்லையா, அந்த டைப் இது. நீங்கள் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இது வந்து இப்போ முடிஞ்சது. இதுவும் பரங்கிக்காவும் வெந்திருக்கு. அதனால இதை நம்ம இப்போது சப்போஸ் உங்களுக்கு இது வந்து இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் பிடிக்கும், அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க, அப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொகையலுக்கு வதக்கினது எல்லாமே நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். வத்த குழம்புக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா அப்பளம் வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட சேர்க்குறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இல்லையா, அதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அதனால வத்த குழம்புக்கான எண்ணெய் வந்து வெறும் ஒரு ஸ்பூன் தான் நான் விட்டுருக்கேன். கல் சட்டி சூடாக இருக்குது. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வத்த குழம்பு இல்லையா, அதனால நல்லா ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் சேர்க்கும்போது உங்களுக்கு உடம்புக்கு அது குளிர்ச்சி. வத்த குழம்புல இருக்கிற புளிப்பு காரம் இதனால இது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டா நல்லது. 2 மிளகா வத்தல் போட்டுக்கிறேன். கடுகு வெந்தயம் வெடிச்சதும் 2 கருவேப்பிலை போட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஆஸ் யூஷுவல் ஹாட் வாட்டரில் அலம்பி தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். வத்த குழம்புங்கிறதுனால மஞ்சள் பொடி அதிகமாக போடுறேன், ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி. வத்த குழம்புக்கு நம்ம வந்து என்னோட சாம்பார் பொடி வந்து கலராக இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது. அதே சமயம் காரமே இல்லைன்னு கிடையாது, காரமும் இருக்கும், வாசனையாக. நான் அரைக்கிற சாம்பார் பொடி வந்து எனக்கு அதோட அளவு தெரியும், அதனால நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களோட சாம்பார் பொடி காரமாக இருந்ததுன்னா பார்த்து போட்டுக்கோங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. ரொம்ப காரமும் சாப்பிட வேண்டாம். காரமும் உடம்புக்கு தேவை, அதே சமயம் அதிகமாகவும் நம்ம சாப்பிடக்கூடாது. எல்லாமே அளவோட சாப்பிட்டா எப்பவுமே நல்லது. அது மாதிரி நான் ஒரே ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கிறேன். இப்போது நம்ம கடையில் வாங்குகிற சாம்பார் பொடி எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வயத்தை வலிக்கும். அதை நீங்கள் வீட்லேயே எப்போவுமே எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது என்னோட ஒரு ரிக்வஸ்ட்டு. தக்காளி எவ்வளோ நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். கல் சட்டி இல்லை, டக்குன்னு கல் சட்டி ஒரு தடவை சூடாயிட்டா போடுங்க, சமையல் ஃபாஸ்ட்டாகிடும். சூடாகிறதுக்கு தான் ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆனால் ஒரு வியூவர் கூட கேட்டிருந்தாங்க கல் சட்டி கேஸ் நிறையா செலவாகாதுன்னு. நிச்சயமாக இல்லைங்க, ஒரு தடவை சூடாகணும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் கடகடன்னு ஆகிடும். சாம்பார் பொடி ஒரு 2-2.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த வத்த குழம்பு இருந்தால் நெக்ஸ்ட் டே கூட நல்லாயிருக்கும். நம்ம வந்து அப்படியே வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ சாம்பார் பொடி போட்டு வதக்கிட்டேன். அடுத்தது இந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், மேலாக விட்டுக்கிறேன். ஏன்னா வந்து அடியில் அதோட இதெல்லாம் என்ன நம்ம கரைச்சி வச்சாலும் கையிலேருந்து மிஸ் ஆகி கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் போயிடும். இந்த நல்லெண்ணெய்க்கும் இந்த சாம்பார் பொடி வதக்குனதுக்கும் இந்த வெந்தய வாசனைக்கும் அவ்வளோ கமன்னு வாசனையாக இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். வத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து கட்டியாக போடணும், போட மறந்துட்டேன். இந்த கரைச்சி வச்ச பெருங்காயம் இருக்குது, அதில் 2 கருவேப்பிலை விழுந்திருக்கு, அதை வந்து நான் விட்டுக்கிறேன். அது கொதிக்கட்டும், இப்போ குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பரங்கிக்காயை போட்டுக்கலாம். பரங்கிக்காய் போட்டு ஒரு ஒரு சுற்று அரைச்சிக்கலாம். பரங்கிக்காய் போட்டு ஒரு சுற்றியாச்சு, லைட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வறுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பரங்கிக்காய் இன்னொரு ஐடியா கூட நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பெருசு சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நறுக்கி போடும்போது கொஞ்சம் லேட் ஆகும் அது வேகிறதுக்கு. நீங்கள் வந்து துருவிட்டு வதக்கினீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் அது வதங்கிடும். அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு. மெயினாக ஒரு டேஸ்ட் மேக்கர் இருக்குது, அது என்ன அப்படின்னா இந்த வெள்ளை எள்ளு. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து தொகையலுக்கு டேஸ்ட் வந்து என்ன போட்டிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த தொகையலோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு தாளிச்சு கொட்டுற கரண்டியில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து நல்ல ஒரு பிராண்டான ஒரு எள்ளு, அதனால அந்த அளவுக்கு மண் கிடையாது, அந்த அளவுக்கு இல்லை, அதில் மண்ணே இல்லை. சப்போஸ் நீங்கள் மண் இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா
உங்ககிட்ட ஸ்டீல் வடிகட்டி, டீ வடிகட்டுற ஸ்டீல் வடிகட்டி இருந்ததுன்னா அதுல அந்த எள்ள போட்டு லைட்டா லைட்டா இப்படி சல்லடை மாதிரி நம்ம சலிச்சோம்னா அதுல இருக்கிற அந்த மண்ணு வந்து கீழே விழுந்துரும். நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணி இல்லைன்னா நம்ம வாஷ் பண்ணி அதை வந்து அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும் மண்ணு வரத்துக்காக. பட் நீங்க இது மாதிரி பண்ணிக்கலாம். ஈஸியான ஐடியா, ஒரு டிப்ஸ். இந்த படப்படன்னு பொரியுது பாருங்க, இந்த அளவு பொரிஞ்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்டுக்கே பேலன்ஸ் இருக்கிற எள்ளும் பொரிஞ்சிரும். இதை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இதுதான் டேஸ்ட் மேக்கர். இந்த எள்ளு பொடி தான் சூப்பராக அதோட சேர்ந்து அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். லைட்டாக ஆறட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப தண்ணி விட வேண்டாம். லைட்டாக விட்டால் தான் அந்த தொகையல் மாதிரி இருக்கும், இல்லைன்னா சட்னி மாதிரி ஆகிடும் தண்ணியாக. இங்கே பாருங்க, இந்த அளவு கொஞ்சம் கொரன்னு அந்த கிறிஸ்பியாக, பருப்பெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எள்ளு வாசனை, பரங்கிக்காயோட ஸ்வீட்னஸ், புளியோட புளிப்பு, மிளகாவோட காரம் எல்லாம் சேர்த்து இந்த தொகையில வச்சே நீங்கள் வந்து ஃபுல் சாதமும் சாப்பிட்ருவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க, வத்த குழம்பு முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொரிச்சு வச்ச அப்பளம் இருக்கு இல்லையா, அதை வேகும்போது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அப்பளம் போடும்போது கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும் குழம்பு. அதுக்கு நம்ம லேசாக குழம்போட திக்னஸ் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சமாக இது போட்டுக்கலாம், நம்ம வெந்நீர் விட்டுக்கலாம். இதை போடும்போது குழம்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொடுத்துரும். உளுந்து அப்பளம் இல்லையா, அதனால இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆயிலே இல்லாமல் டெய்லி சாப்பிட்றோம். எப்பயாவது ஒரு நாள் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி சாப்பிட்லாம். இது ஒன்றும் கெடுதல் கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் ஆயிலில் உடச்சி போட்டு நிறைய எண்ணெய் செலவு பண்ண வேண்டாம், அப்படியே உடச்சி போட்டு தான் பண்ணுறோம். இது வந்து இந்த அப்பளம் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தான் நான் வந்து இத்தனை அப்பளம் போட்டிருக்கேன். என்னடா இத்தனை அப்பளம் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இது பிடிச்சது. கொஞ்சமாக வெந்நீர் விட போகிறேன், ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், அப்பளத்தில் உப்பு இருக்கும் இல்லையா, நம்ம வத்த குழம்புக்கு உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அப்புறம் குழம்பு வந்து உப்பாக போயிடும். அதனால உப்பு இதில் இருக்கும், அதனால பார்த்துட்டு கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கோங்க. கெட்டியாகிடக்கூடாதுன்னு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் வாட்டர் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்பவுமே குழன்னு நேரம் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் குழன்னு ஆகிடும். அதனால இங்கே பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், வத்த குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். கேபேஜ் பட்டாணி போட்டு கறி, மஞ்சள் பூசணிக்காய் தொகையல், அப்பளமும் முருங்காவும் போட்டு வத்த குழம்பு, ஆத்தூர் கிச்சலி சம்பா ரைஸு. இங்கே பாருங்கள், பொலன்னு சூப்பராக ரைஸ் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சத்தான உணவு, வித்தியாசமான ஒரு உணவு நான் டெய்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.